Hi friends, welcome to my channel. Vijayasanthi. இன்னைக்கு வந்து சமையல் வீடியோவில் வந்து கருணக்கிழங்கு மசியல் போடுறேன். என்ன அதை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். என்ன காயுது, அதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். ஒன் பை ஒன்னாக போடுறப்போ சொல்கிறேன். இப்போ எண்ணெய் காஞ்சிட்ருக்குது. இதில் வந்து கடுகு உளுந்தம்பருப்பு ரெண்டும். நான் உளுந்தம்பருப்பு வந்து அதோடய சேர்த்து வச்சுருப்பேன், அதனால் அதை போட்டாச்சு. கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு வெடித்து வந்ததுக்கப்புறம் ஒரு 15 பல் பூண்டும் 15 சின்ன வெங்காயம் 15 வெங்காயம் அதுவும் வந்து நறுக்கி வச்சுருக்கேன். நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை போட்டாச்சு. இப்போ வந்து இது நல்லா செவந்து வரணும். இந்த டைமில் கொஞ்சம் உப்பு போட்டுக்குவோம். கொஞ்சம் உப்பு போட்டுட்டு நல்லா கொஞ்சம் வேகட்டும். அப்புறம் வந்து இப்போ ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன், 2 பச்சை மிளகாய், ஒரு 4 கருணக்கிழங்கு 300 கிராம் இருக்கும். அதை வந்து நல்லா அவிச்சு மசிச்சு வச்சுருக்கிறேன். வத்தல் பொடி 1 ஸ்பூன் போடணும், 1 ஸ்பூனு மஞ்சள் பொடி 1 ஸ்பூனு, அப்புறம் புளி கரைசல் எடுத்து வச்சுருக்கிறேன், ஒரு 3/4 டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு வந்து கலந்து கட்டியாக எடுத்து வச்சுருக்கிறேன். நமக்கு தேவையான அளவு ஒரு ஊற்றிக்கலாம். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வச்சுருக்கிறேன், நம்ம தேவைப்படுற அளவுக்கு கொஞ்சம் பார்த்துட்டு ஊற்றிக்கலாம். இது நல்லா வெந்துருச்சு. இப்போ ஒரு தக்காளியும் 2 பச்சை மிளகாயும் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை போடுறேன். சாரமாக புல்லுன்னு இருக்கும். இதுக்கு வந்து வெறும் பருப்பு குழம்பு வச்சா போதும். பாசி பருப்பு வேண்டாம், துவரம் பருப்பு போட்டு வைப்போம்னா நம்ம குழம்பு. காஞ்ச மிளகாலாம் கிண்டி போட்டு, காஞ்ச மிளகாய் வரமிளகாலாம் கிண்டி போடணும், போட்டு அதுக்கு வச்ச ஒரு பருப்பு குழம்பு நான் லாஸ்ட் வீடியோவில் இதை முடிச்சுட்டு உங்களுக்கு அதை ஒரு ஃபோட்டோவாக போடுறேன். அது நல்லாயிருக்கும். இதோடு இப்போ 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, பார்க்குறப்பவே நல்லா இருக்குது கலர். கொஞ்சம் 1 ஸ்பூன் வத்தல் பொடி, சில்லி பவுடர், குழம்பு தூள்லாம் போடாதீங்க, சில்லி பவுடர். பார்க்குறப்பவே எப்படி இருக்குது. அதோட கொஞ்சம் கருவேப்பிலை போட்டிருக்கிறேன். இது நல்லா கூலாக வேகட்டும், நல்லா அப்படியே இந்த கிரேவி போல் நல்லா வரட்டும். அது வரைக்கும் கொஞ்சம் சிம்மில் வச்சுப்போம். இது நல்ல கிரேவி ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்து கொஞ்சம் புளி கரைசல் ஊற்றுறோம், 1/2 டம்ளர் புளி கரைசல் ஊற்றிட்டு அதோட இந்த கருணக்கிழங்கு மசிச்சு வச்சுருக்கோம்ல அதையும் போட்டுறணும். அதையும் போட்டு கையை வச்சு, எல்லோரும் இப்போ எல்லாம் அதுக்குன்னு வச்சுருக்கீங்க, இருந்தாலுமே வந்து கையை வச்சு பண்ணால் கை வந்து ஒரே ஊறல் எடுக்கும். அதனால் வந்து நல்லா நம்ம அதுக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து கருணக்கிழங்கு குக்கரில் வேக வைக்கிறோம்ல, ஒரு 4-5 விசில் வச்சு எடுத்துருக்கோம்ல, அதில் வந்து என்ன பண்ணணும்னா கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிடணும். நல்லெண்ணெய் இருக்குல்ல, அதுக்கு வந்து ஒரு 4-5 ட்ராப்ஸ் ஊற்றிக்கிட்டோம்னா அது வந்து நல்லா இந்த கை உரிக்கையிலையும் வந்து நமக்கு வந்து ஊறல் இருக்காது. நம்ம சாப்பிட்றப்போ வந்து இச்சிங் மாதிரி இருக்குமே, அது மாதிரிலாம் இருக்காது. இப்படி பண்ணுறப்போ பாருங்கள், நல்லா கெட்டியாக இருக்கா. இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம், புளி கரைசல் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா அப்படியே நல்லா கிண்டி விட்டு இப்போ கொஞ்சம் நல்ல உப்பு, ஃபஸ்ட்டு கம்மியாக தான் உப்பு போட்டோம். இது கொஞ்சம் உப்பு இருக்கணும். உப்பு, உரப்பு, புளிப்பு 3 சேர்ந்து இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்ல சுள்ளுன்னு இப்போ இந்த வெயில் அடிக்கையில் வந்து நமக்கு வந்து சாதமே சாப்பிட முடியல, குழம்பெல்லாம் ஊற்றிக்கிட்டு சாப்பிட முடியல. எந்த குழம்பு வச்சாலும் நான்வெஜ்ஜை தவிர எதுவும் எடுக்க மாட்டேங்குது. அதனால் இது என்ன பண்ணலான்னா, தயிர் விட்டுக்கிட்டு தயிர் வச்சு அன்றைக்கி இந்த கருணக்கிழங்கு மசியல் அப்படி ஓரத்தில் வச்சு சாப்பிட்டா ஜம்முன்னு இருக்கும். இதை தொட்டுக்கிட்டு நைட்டு ஒரு 2 தோசை சாப்பிட்றலாம். நல்லாயிருக்கும். நல்ல பூண்டு இதெல்லாம் போட்டு
வைக்கிறப்ப அந்த மனம் நல்லா ஸ்மெல்லு சூப்பராக இருக்குது. இதை வந்து இப்படியே வந்து சிம்மில் வச்சிடறோம், லோ ஃப்ளேமில் வச்சிடறோம். அப்படி வச்சு ஒரு 10 நிமிஷம் விட்டுறலாம். ஏன்னா அந்த மசாலாவில் வந்து அந்த கருணைக்கிழங்கு பார்த்தீங்களா, அது நல்லா எல்லாம் பிடிச்சி வரணும். அந்த அப்போ தான் நாக்கில் வந்து அந்த எச்சின்னு சொன்னேன்னா வராது. நல்லா போட்டுட்டு இதில் என்ன செய்யலான்னா கொஞ்சோண்டு வெல்லம் போடணும். இதில் கொஞ்சோண்டு வெல்லம் போட்டுறணுன்னே, பாயசத்துக்குள்ளே வெல்லம் இருக்குதுல்ல, அதை போட்டோம்னா அது சூப்பராக இருக்கும். அப்புறம் வந்து சோம்பு போடணும். நான் வந்து கொஞ்சம் மறந்துட்டேன். அதனால் இதில் வந்து இப்போ சும்மா ஒரு 10 நிமிஷம் வந்து இதில் அப்படி வைக்க வேண்டியது இருக்குல்ல, அதனால் கொஞ்சோண்டு சோம்பு போட்டுக்கிட்டால் நல்லாயிருக்கும். அதனால் எண்ணெயில் போடுறப்பவே நம்ம சோம்பு போடணும். மறந்துட்டேன். எண்ணெயில் எல்லாம் கடுகு போடுறோம் பார்த்தீங்களா, கடுகு பொரிஞ்சோடனே நம்ம வந்து இது போட்டுக்கணும், பெருஞ்சீரகம், சோம்பு போட்டுக்கணும். போட்டு கொஞ்சோண்டு வெல்லம் போட்டு இப்படி நல்லா கிண்டி அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. சூப்பராக இருக்கும். இது ரெடியான உடனே பார்க்கலாம். முடிச்சிடுவா. ஆயில் அதிகமாக தான் சேர்த்துருக்குறேன். அது அப்படியே கொதிச்சிட்ருக்கிறப்பவே வந்து அந்த சோம்போட மணமும் அந்த இது வந்து நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஜென்ஸ் கூட 1-2 பேர் கமெண்ட் பண்ணுறாங்க, லேடிஸ் யாருமே பண்ண மாட்டேங்கிங்க. நான் கமெண்ட் பண்ணுறதே எல்லோரும் கமெண்ட் பண்ணுறேன். சாந்தி மாதும் நான் தான், விஜயசாந்தி நான் தான். 2 சேனல் இருக்குது. சாந்தி மாதுங்கிறது வந்து சோசியல், அதை பற்றி பேசுகிறது. இது வந்து சமையல் வீடியோ. 2 வீடியோவும் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லா கெட்டியாகிடுச்சு. நல்லா சுடுசாதத்தில் போட்டு வரைய சாப்பிட்றதுக்கோ இந்த பருப்பு குழம்பு காமிக்கிறேன். 10 நிமிஷம், கரெக்டாக 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்து வச்சு பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஓகே, அதுக்கு இந்த குழம்பு அந்த கருணைக்கிழங்கு மசியலுக்கு இந்த பாருங்கள், இப்படி பருப்பு போட்டு மற்ற காஞ்ச மிளகாலாம் வரமிளகாலாம் கிள்ளி போட்டு லைட்டாக வத்தல் தூள், மஞ்சள் பொடி, ஜீரகம் வச்சு கொஞ்சோண்டு தேங்காய் வச்சு அரைச்சி இந்த குழம்பு பருப்பு குழம்பு சொல்லுவோம். இப்படி கொஞ்சம் கொழு கொழுன்னு வச்சு இதையும் ஊற்றி அதை நல்லா ஓரத்தில் இப்படி கருணைக்கிழங்கு மசியலையும் இப்படி ஓரத்தில் அப்படி வச்சு சாப்பிட்டு பாருங்கள். வெஜ்ஜை விட மாட்டீங்க. இந்த டிஷ்ஷு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. ஓகே பை, அடுத்தால ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நாளைக்கு. பாய்.